அப்புறம் பார்க்கும்போது விமலை பார்க்கும்போது சாஃப்டான ஒரு இது மாதிரி வந்துட்டே இருப்பார். ஆனால் இதில் பார்த்தா பிரபுதேவா மாதிரி டான்ஸ் ஆடியிருக்காரு. இல்லை ஒரு ஒரு அழகாக இருக்குங்க இந்த படத்தில் வந்து நீங்கள் ரொம்ப அழகாக வந்து எப்படி கலகலப்புலாம் பார்க்க ஒரு இது ரொம்ப இதுவாக இருந்தோ ஃப்ரெஷ்ஷாக தேசிகராஜை பார்க்கும்போது அது மாதிரி இதை பார்க்கும்போது வந்து ஒரு படம் ஓடக்கூடிய ஒரு அந்த இது தெரியுது, உள்ளுக்குள்ள ஒரு கண்டென்ட் தெரியுது. நிச்சயமாக இந்த படம் மிக சிறப்பாக ஓடும். நிறைய பேர் சொன்னாங்க யூடியூபர் வந்து அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க, நீங்கள் ரிவ்யூ பண்ணது நிறுத்துங்கன்னா நம்மளை படம் எடுக்கிறது நிறுத்துங்கன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ கோவப்படுமோ அது மாதிரி நீங்கள் யூடியூபரை பார்த்து நீங்கள் நல்லா எழுதுங்கன்னு சொன்னால் கோவப்படுவாங்க. ஏன்னா அவங்க நல்லா எழுதுனா பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. ஒரு படத்தை இது நல்லா இல்லைன்னு சொன்னால் தான் பார்க்குற ஆடியன்ஸ் ரெடியாக இருக்கானே தவிர அந்த அவங்க விமர்சனத்தை படம் பார்க்க வந்து தயாராக இருக்கானா இல்லையாங்கிறது வேற விஷயம். யூடியூபர் வந்து படம் பார்த்து இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு வந்து ப்ரைஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா அதை யாரும் ஓப்பன் பண்ணவே மாட்டாங்க. அதனால அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக்கிறதுக்கு சில நேரங்களில் இப்படி வந்து ஒரு டேக்லைன் போட வேண்டியதாக இருக்குது. ஆனால் கூட வந்து ஒரு 24 மணி நேரம் கழிச்சு போட்டால் ஒரு நாளாவது அந்த படம் வாழும். இது அந்த ஒரு நாள் நீங்கள் தள்ளி ஒரு 2 நாள் தள்ளி இப்போ கோர்ட் வேற வந்து உங்களுக்கு வந்து எல்லா பவரும் கொடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்களெல்லாம் கூட விமர்சனம் பண்ணுறாங்க, ஏன் உங்கள் படங்களை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு. விமர்சனம் பண்ணலாம், அதில் சில சில தனிப்பட்ட கேரக்டரை வந்து அவங்கள வந்து பாதிக்கிற மாதிரி எதையும் விமர்சனம் பண்ண படம் இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். நீ நட அப்படி வந்திருக்க, நீ அப்படி பேசுகிற, அது வந்து அது பார்க்குற ஆடியன்ஸுக்கு அது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் அவங்க அந்த பவுண்டரி லைனை தாண்டி தான் அந்த விமர்சனம் சில விமர்சனம் அமையுது. பல விமர்சனம் வந்து நேர்மையாக இருக்குது, இல்லை நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. ஆனால் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லைங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். அதனால் தயவுசெய்து அது மாதிரி நீங்கள் பாதிக்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் படங்களை வந்து நீங்கள் நல்லா எழுதுங்க, இல்லை உங்களுக்கு எது மாதிரி தோணுது அது மாதிரி எழுதுங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறது இருக்கு இல்லையா, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையோ இல்லை வந்து வேற இடங்களை அவங்க பேசுனதையோ அதை கொண்டு வந்து இங்கே லிங்க் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணி அந்த விமர்சனமே ஒரு திரைப்படமாக மாற்றக்கூடிய தன்மையில் இல்லாமல் இருந்ததுன்னா உங்கள் விமர்சனம் வந்து ஒரு வகையில் நல்லதாக இருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் விமர்சனம் எழுதுங்க, ஆனால் தனிப்பட்ட முறையில் பாதிக்கிற மாதிரி விமர்சனங்களே எழுதாதீங்கிறது தான் நான் திரைப்படத்துறை சார்பாக வைக்கிறேன். சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.